நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். மத்திய கிழக்கு போரால் இலங்கையில பாரிய பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சவால் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையில் 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து படிப்படியாக மீண்டு வரும் இந்த நாட்டுக்கு 2026 பிப்ரவரி மாதம் 28 அன்று ஈரானின் மூலோபாய சொத்துக்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடாத்திய ராணுவ தாக்குதலின் விளைவுகள் ஒரு புவிசார் அரசியல் அதிர்ச்சியை தூண்டி இருக்கிறது. புவியியல் ரீதியாக தொலைவில் இருந்தாலும் எரிசக்தி சார்பு, வர்த்தக இணைப்புகள், வர்த்தக ஏற்றுமதியில் இடையூறு, வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படுகின்ற பணம் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றின் மூலம் இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளின் நிலையற்ற தன்மையினால மீண்டும் உயிர் பெற தொடங்கியிருந்த இலங்கை தற்போது பலவீனமான பொருளாதார ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் அபாயத்தை கொண்டிருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்துகின்றது. மத்திய கிழக்குல கடந்த 28/2/2026 அன்று நடந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு இலங்கையின் பலவீனமான பொருளாதாரத்தில் மீட்சியை கடுமையாக பாதித்திருப்பதாக நாங்கள் யாவரும் அறிந்ததே என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற இஸ்ரேலின் டிராரிங் லயன் ஆகியவற்றின் கீழ் டெக்ரான், பக்ரான் மற்றும் கோம் உள்ளிட்ட நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஈரானிய அணு சக்தி நிலையங்கள், ஏவுகணை உட்கட்டமைப்பு மற்றும் அரசியல் தலைமைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இதற்கு பதிலடியாக ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு குவைத், கட்டார், பக்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா பகுதி முழுவதிலும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் மீது தாக்குதலை நடாத்தி இருந்தது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான பதற்றத்துக்கு மத்தியில தான் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்கம் இலங்கையின் எரிசக்தி விலையில முதலில் தாக்கத்தை செலுத்தியது. உலகளாவிய எண்ணெயின் விலை ஒவ்வொரு பீப்பாய்க்கும் 100 அமெரிக்க டாலரை தாண்டியதால் பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று அறிவிக்கப்பட்ட அந்த எரிபொருள் விலை உயர்வு இலங்கையின் விலை நிர்ணய சூத்திரத்தை பின்பற்றிய போதிலும் அது பொதுமக்களின் கவலையை தீவிரப்படுத்தி எரிபொருள் நிலையங்கள்ல மக்கள் மீண்டும் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்ற நிலை ஆரம்பித்திருந்தது என்பதை தான் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் விலை உயர்வினால ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வடைந்தமை, அரசு சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, தங்கத்தின் விலையில் மாற்றம் என்பன உருவாகி இருந்தது. இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த விடயங்கள் சீர்குலைந்து வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. மத்திய கிழக்கு ஏற்றுமதியில் ஒரு முக்கிய சந்தையாகவும் இன்றியமையாத இறக்குமதி ஆதாரம் இருப்பதனால ஏற்படுகின்ற இடையூறுகள் குறிப்பாக பெரும் பாதிப்பை உண்டு பண்ணி இருந்தன என்ற விடயத்தை நான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. போர் அபாய நிலை காரணமாக சரக்கு அனுப்பும் அந்த நேரத்தை 10 முதல் 14 நாட்கள் வரை அதிகரித்திருக்கிறது. கப்பல் போக்குவரத்து தடையால அதிகரித்த சரக்கு கட்டணங்கள் காரணமாக மார்ச் 2026 ஏற்றுமதி 5.8% வரை சுருங்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கான ஆடை மற்றும் ரப்பர் ஏற்றுமதிகள் போட்டித்தன்மை, அதிக சரக்கு கட்டணங்கள் காரணமாக குறைந்து வருகின்றன என்ற விடயத்தை நான் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுலயும் குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முக்கிய ஏற்றுமதி பண்டமான தேயிலை, அதே போன்று ஆடை போன்ற முக்கிய துறைகள்ல சுமார் 25% ஏற்றுமதி செய்ய பணம் செலுத்துவதில் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டு போகலாம். ஸ்ரீலங்காவினுடைய பாதிப்புகள் சார்ந்து இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் ஸ்ரீலங்காவினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய சுற்றுலாத்துறையில் இருக்கக்கூடிய மந்த நிலை ஆகியவற்றை மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஸ்ரீலங்காவினுடைய நிலைப்பாட்டையும் பொருளாதாரத்தையும் உண்டு பண்ணி இருக்கிறது என்ற விடயத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எதிர்கால பொருளாதார நிலை சார்ந்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எவ்வாறு கிடைக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிலோடாக சந்திப்போம். வணக்கம்.